புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் உண்டாக கடவுளே. சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான ஸ்துதிக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் பக்கமாக நெருங்கி வருவோம். முன்னாடி நிறைய சேர் காலியாக இருக்குது. ஆண்டவர் தேடி அருகாமையில் வருவோம். நம்மை ஆசீர்வதிக்க இங்கே காத்திருக்கின்றார். முன்னால் வாங்க, உங்களுக்காக இடம் இங்கே இருக்கிறது. கரங்களை குவித்து இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நெஞ்சார நன்றி சொல்லுவோம். தொடர் மழையிலும் எதையும் பார்க்காமல் இந்த ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கின்ற உங்களது நம்பிக்கை பெரியது. உங்கள் நம்பிக்கைக்கேற்ப இந்த நற்கருணை ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதத்தால் இன்று உங்களை நிரப்பப் போகின்றார். இந்த ஆண்டவரை போற்று துதிப்போம். ஆண்டவர் எனக்கு நாவினை கொடுத்திருக்கின்றார், இவரை பாடி துதிப்பதற்காக. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போது உங்க கூட இருக்க ஆசைதான். சொல்லுங்க பார்க்கும். இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போது உங்க கூட இருக்க ஆசைதான். பாடல் குழுவோடு இணைந்து சத்தமாக மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவரை புகழ்வோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டிக்கொண்டு தாளத்தோடு தாளத்தோடு பாடுங்க. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். பாடுங்க. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசை. நீங்க மட்டும் இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். அருமையா பாடுறீங்க. நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். உங்க மடியில் கண்ணுறங்க ரொம்ப ஆசைதான். பாடுங்க. உங்க மடியில் கண்ணுறங்க ரொம்ப ஆசைதான். நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசைதான். நான் உங்களோட சொந்தமாக வாழ ஆசைதான்.
நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசை. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசை. மீண்டும் நீங்க மட்டும் சத்தமா இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். உங்க கூட கொஞ்ச நேரம் பேச 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 ஆசைதான். நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசைதான். நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசைதான். நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசை. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். அருமையா பாடுறீங்க. எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். இன்னொரு முறை இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். உங்க அன்பில் நானும் தினம் வாழ ஆசைதான். உங்க அன்பில் நானும் தினம் வாழ ஆசைதான். மீண்டும் உங்க அன்பில் நானும் தினம் வாழ ஆசைதான். நான் உங்களோட செல்லமாக மாற ஆசைதான். நான் உங்களோட செல்லமாக மாற ஆசைதான். நான் உங்களோட செல்லமாக மாற ஆசை. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். மீண்டும் ஒரு முறை இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். மீண்டும் மீண்டும் இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து கண்களை திறந்து இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்திய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நெஞ்சோடு கரங்களை குவித்து சில மணித்துளிகள், எத்தனையோ தேவைகளுக்கு நாம் நேரத்தை செலவிட்டிருப்போம். இந்த நேரம் 5 நிமிடங்கள் என் நற்கருணை ஆண்டவருக்காக அவரை மட்டும் உற்று நோக்குங்க. பராக்குகளுக்கு, வீண் சிந்தனைகளுக்கு, இது வேண்டும் அது வேண்டும் என்பதையெல்லாம் விட்டு விடுங்க. இவர் பார்த்து கொள்வார். நமக்காக பரிந்து பேச நற்கருணை ஆண்டவரிடம் கோடி அற்புதர் அந்தோணியார் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்போம். இனி வருகிற நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள். பொங்கல் விழா தமிழர்களுடைய பெரிய பண்டிகை. இந்த விழா ஜாதி மதங்களை கடந்தது. இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா இந்த பொங்கல் விழா. நாம் அதை அறுவடையின் விழாவாக திருவிவிலியத்திலே கொண்டாடுகின்றோம். ஆண்டு முழுவதும் நல்ல விளைச்சலை, நல்ல உணவை கொடுத்த இந்த இறைவனுக்கு, இந்த இயேசு ஆண்டவருக்கு, நற்கருணை தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா இந்த பொங்கல் விழா. எவ்வாறு பானையிலே பொங்கலானது பொங்கி வழிகின்றதோ அல்லது வழிய போகின்றதோ, அதே போன்று ஆசீர்வாதங்கள் நம்மிலே வழிய போகின்றது. இந்த நற்கருணை ஆண்டவர் நம் மீது பொழிய போகிறார். தூய் ஆவி அனுப்ப போகிறார். அந்த பொங்கல் பானையிலே பொங்கி வருவது போல மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், ஒற்றுமை, நல்ல புரிதல், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, மன்னிக்கின்ற மனப்பான்மை, ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல வேலை வாய்ப்பு நம்மிலே பொங்கி வடிய போகின்றது ஆசீர்வாதமாக. இந்த பொங்கல் விழா ஒரு நல்லதொரு விழாவாக அமையட்டும். ஒரு சமத்துவம் நிறைந்த விழாவாக அமையட்டும்.
அந்த பொங்கல் வெண்மையாக இருப்பது போல நமது மனங்கள் வெண்மையாக இருக்கட்டும். அதற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பங்களில் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி நிலவ வேண்டுமாய் ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மீது தாகம் கொண்டு ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். உலகத்தின் நாட்டத்திற்கு பின்னால் செல்லக்கூடிய பிள்ளைகள் அல்ல, இந்த ஆண்டவருக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். நமது குடும்பத்தில் இருக்கின்ற திருமணத்திற்காக வர வேண்டி ஜெபிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல வரன் கிடைக்க வேண்டுமாய் இந்த கோடி அற்புதர் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாட வேண்டுமாய் ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக மடிப்பிச்சை ஏந்துகின்ற தம்பதியரை இறைவன் தொட்டு ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அடுத்த ஆண்டு வரும்பொழுது இங்கே சாட்சி சொல்லக்கூடிய எத்தனை சாட்சிகள். ஆராதனைக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லுது, நான் சாட்சி சொல்ல வேண்டும், கோடி அற்புதர் வழியாக இறைவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அந்த அற்புதம் குழந்தையில்லா தம்பதியருக்கு நடக்க வேண்டும். திருமணமாகி குழந்தைகளை பெற்ற பிறகு கூட கணவன் மனைவி முகம் கொடுத்து பேசுவது கிடையாது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், தே நீட் கவுன்சிலிங்ஸ். கசப்பான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்தலம் அதற்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கிறது, தீர்வை கொடுக்கிறது. இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனையோ பேர் மனநோயால், உடல் நோயால் மருத்துவர்களையும் கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் இயேசு ஆண்டவர். நோய் அற்றோருக்கல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, நான் தேவை என்று சொன்னவர் உங்களை தொடுவார், பூரண உடல் சுகத்தை கொடுப்பார். ஏனென்றால் மழை பாராமல் இவரை தேடி வந்திருக்கிறீர்கள், நாடி வந்திருக்கிறீர்கள். இவருக்காக 10 அடி எடுத்து வைத்து வந்திருக்கிறீர்கள். இவர் உங்களுக்காக 100 அடி எடுத்து வைப்பார், உங்க கூட இருப்பார். அவருடைய நாமத்தை உச்சரிங்க. இயேசுவே, இம்மானுவேல், எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? நாங்கள் ஏன் கலங்க வேண்டும்? நாங்கள் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கிறீர், அஞ்சாதீர்கள், நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான், நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். சரி, ஜோரா பாடுங்க. இயேசு 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 என்று சொல்ல ஆசை. நீங்க மட்டும்தான் சத்தமா. நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசை. மீண்டும் ஒருவர் நீங்க மட்டும். இயேசு சூப்பர். இயேசு என்று சொல்ல ஆசைதான். வெரி குட். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசை. கரங்களை உயர்த்தி, உங்க மடியில் கண்ணுறங்க ரொம்ப ஆசைதான், உங்க மடியில் கண்ணுறங்க ரொம்ப ஆசைதான். நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசைதான், நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசைதான். நான் உங்களோட சொந்தமாக மாற ஆசை. இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். உங்க கூட கொஞ்ச நேரம் பேச ஆசைதான், உங்க கூட கொஞ்ச நேரம் பேச ஆசைதான். நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசைதான், நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசைதான். சேர்ந்து, நான் உங்களோட வார்த்தைகளை கேட்க ஆசைதான். இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான். நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். என்னை மகிமைப்படுத்த
நான் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது நம்மை அபரிவிதமான தனது ஆசீர்வாதத்தால் நிரப்ப இருக்கிறார். முழங்கால் படியிடவோ இயேசு இயேசு என்ற நாம ஜபத்தை சொல்லிக்கொண்டே மாண்புயர் பாடி இந்த இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று திருப்பலியிலே மகிழ்ச்சியோடு பங்கெடுப்போம். மாண்புயர். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல் தேவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடில் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்வோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய்
வழியில் நடந்திட, அவர் பழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாகி விடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு நம்பிக்கையாளர்களே, இதோ இந்த மழை கால நேரத்திலும் கூட நாம் அனைவருமாக இந்த பிரசன்னத்தின் கூடாரத்தில் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம், பரிந்துரைக்க வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆக இந்த திருப்பலி, இந்த கல்வாரி பலியை பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் என்று நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஊடகத்தின் வழியாகவும் சரி, இங்கே இந்த பிரசன்னத்தின் ஆலயத்தில் பிரசன்னமாக இருக்கின்ற ஒவ்வொருவரிலும் சரி, இறைவன் நின்று செயலாற்ற விரும்புகிறார். நாம் உறுதியோடு நம்பிக்கையோடு அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதையே விரும்புகிறார். நாம் அவரோடு இருக்கையில் நமக்கு ஒரு குறையும் இல்லை, அவரில் நாம் இல்லாமல் இருந்தால் எல்லாமே குறைதான் என்பது நமக்கு தெரியும். ஆக அவரை தேடுகின்ற நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது எல்லாம் அபரிவிதமான ஆசீர்வாதங்களாய் மாறும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நம்பிக்கையோடு நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை இயக்குவார், செயல்படுத்தட்டும். ஆக அவரோடு இருக்க நம்மிடம் இருக்கின்ற நாம் நினைக்கின்ற பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரை இருக்க வைக்க தேவையான சந்தர்ப்பத்தை உருவாக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நமது பாவங்களை, பலவீனங்களை அனைத்தையும் அப்புறப்படுத்தி தகுதியோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் அனைவரும் நடக்க புனிதர் அந்தோனியாரின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் எங்களுக்கு அளித்தீரே. அதனால் கோடி அற்புதர் அந்தோனியாரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அவருடைய எடுத்துக்காட்டால் அவருடைய வாழ்வின் வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சீலோனாவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பெருந்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவரது தலைமேல் சவர கத்தியை படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசி கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீர் குடிகாரராய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்து ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன். உம் அடியானை ஒரு கீழ்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களில் மிகுதியாய் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி மனநிறைவோடு செல், இஸ்ராயேல் கடவுள் நீர் அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டுள்ளார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியால் உம் கண்முன்னே அருள் புரிவாராக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் முகம் வாடி இருப்பதில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு வீட்டுக்கு திரும்பி சென்று இராமலிங்கல் இருந்து தங்கள் இல்லம் அடைந்தார். எல்லா காலம் தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். கூறிய காலத்தில் அன்னா கருவுற்று ஓர் மகளை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடம் கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே, உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே. நீ ஆண்டவா, என் ஆண்டவா, ஆண்டவா, என் ஆண்டவா, நீரே எந்தன் புகலிடம், நீரே எந்தன் அரணவா, உம்மையே நான் நம்பினேன் என்று கூறிடுவார், என்று கூறிடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே. இரவில் தோன்றும் பயங்கரம் அஞ்சவே வேண்டாம், பகலில் பறக்கும் அம்புக்கும் அஞ்சவே வேண்டாம், இரவில் உழவும் கொள்ளை நோய் அஞ்சவே வேண்டாம், பகலில் பறக்கும் துன்பங்கள் அஞ்சவே வேண்டாம், எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம், எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். அவரின் வார்த்தை கேளும் நல் கவசம் போலாகும், உன்னை தன் சிறகுகளினால் மறைத்து காத்திடுவார், மறைத்து காத்திடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலினிலே என்றும் வாழ்பவனே. உந்தன் பெயரை அறிந்ததால் அஞ்சவே வேண்டாம், உன்னை அவரோ காப்பதால் அஞ்சவே வேண்டாம், உந்தன் அருகில் இருப்பதால் அஞ்சவே வேண்டாம், உந்தன் ஜெபத்தை கேட்பதால் அஞ்சவே வேண்டாம், எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம், எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். அவரின் வார்த்தை கேளும் நல் கவசம் போலாகும், உம்மை தன் சிறகுகளினால் மறைத்து காத்திடுவார், மறைத்து காத்திடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில்
உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலில் நீங்கி என்றும் வாழ்பவனே. நீ ஆண்டவா, என் ஆண்டவா, ஆண்டவா என் ஆண்டவா, நீரே எந்தன் புகலிடம், நீரே எந்தன் அரகவாய், உம்மையே நான் நம்பினேன் என்று கூறிடுவார், என்று கூறிடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் என்றும் இருப்பவனே, வல்லவரின் நிழலில் நீங்கி என்றும் வாழ்பவனே. Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 21 28 வரை. இயேசுவும் சீடர்களும் கஃபர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலீலியாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவிற்று. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம், ஆண்டின் பொதுக்காலத்தில் இருக்கிறோம். முதல் வாரத்திலே இருக்கிறோம்.
ஆண்டின் பொதுக்காலம் 33 வாரங்களை கொண்டது. நமக்கு தெரியும். 34வது வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழா. இந்த 33 என்கின்ற அந்த வாரம் இயேசுவின் வயதை குறிக்கிறது. ஆக இந்த திருவழிபாட்டு முறைமைகள் மிக அழகாக நேர்த்தியாக இயேசுவோடு பயணம் செய்ய நமக்கு இந்த வழிபாட்டு ஆண்டை, பொதுக்காலம், கிறிஸ்து பிறப்பின் காலம், திருவருகை காலம், தவக்காலம், பாஸ்கா காலம் என்று இடையே நமக்கு அதை கொடுத்து ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை முழுமையாக நமக்கு தருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த பொது காலத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்காலத்தை ஆரம்பிக்கிறார். திருமுழுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருமுழுக்கை நாம் கொண்டாடினோம். ஆண்டவர் ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், ஆகவே அருள் பொழிவு செய்திருக்கிறார், நான் அவருடைய திட்டங்களை செயல்படுத்தணும், எளியோருக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்க என்று அவருடைய ஆண்டவர் கொடுத்த லட்சியங்களை எல்லாம் அந்த ஏசாயா நூலிலிருந்து வாசிக்க அவர் அங்கே இது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக இப்படிப்பட்ட இந்த பொதுக்கால நிகழ்விலே இயேசுவினுடைய பணிகள், அவருடைய செயல்பாடுகள், மக்களோடு உள்ள அவருடைய பணி நடவடிக்கைகள், அவருடைய இறைவனோடு கொண்டுள்ள ஜப அனுபவம் போன்ற அனைத்தையும் நமக்கு இந்த 33 வாரங்களில் கொடுக்கிறார். இன்றைய வாசகத்தில் கூட முதல் வாசகத்திலே மிக அற்புதமாக சாமுவேல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். சாமுவேலுடைய பிறப்பை பற்றி இதில் சொல்லுகிறது. அன்னாள் எவ்வாறு ஜெபித்தார், மலடியாக இருந்த அவருக்கு ஜெபத்தின் மூலம் குழந்தை பிறப்பதற்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதமானது நிறைவேறியது என்பதை நாம் வாசிக்கிறோம். அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறார் விடாமுயற்சியோடு. மலடியாக இருந்தாலும் அது ஜெபத்தின் மூலமாக அவளுக்கு கிடைக்கும் என்பது அவளுக்கு தெரியும். ஆக அவளுக்கிடம் இருந்த தடைகள் எல்லாவற்றையும், எத்தனையோ தடைகள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ பழிச்சொல்கள் அத்தனையும் கடந்து இறைவனுக்கு அவரால் முடியும் என்கின்ற அந்த சக்தியை நம்பி ஜெபிக்கிறாள். ஜெபத்தின் மூலமாக சாமுவேல் பிறக்கிறார். அப்போ பாருங்க, விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். ஜெபம் வேணும், ஆனால் ஜெபத்தின் மூலமாக விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபமானது அனுகூலமாகும் என்பதில் நமக்கு நம்பிக்கை வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் தொடர்ந்து வர்றேன், ஜெபிக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொன்னேன், சரியாக ஜெபிக்கலை, உன்னுடைய ஜெபம் கடவுளை போய் சேரலை. அப்போது நீ என்ன ஜெபிக்கிற? பராக்கோடு ஜெபித்திருப்ப, அல்லது சக்தி இல்லாமல் ஜெபித்து உன்னிடத்தில் நிறைய தடைகளோடு ஜெபித்திருப்பாய். அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆக விடாமுயற்சியோடு அது கிடைக்கிற வரையிலும் நாம் ஜெபிக்கணும். கட்டாயம் கிடைக்கும். எதுவுமே முடியாதது இல்லை, இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆக ஜெபம் ரொம்ப முக்கியம், ஜெபத்தின் தன்மை ரொம்ப முக்கியம், ஜெபத்தினுடைய ஆழம் ரொம்ப முக்கியம், ஜெபிப்பதனுடைய அந்த நம்பிக்கை, விடாமுயற்சி ரொம்ப முக்கியம், அனுகூலமாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஜெபத்தின் மூலம் நாம் பெறுகின்ற நிறைய நன்மைகள் உண்டு. அந்த ஜெபத்தின் மூலம் நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியும், சக்தி பெற முடியும். அன்னை மரியாள் ஜெபமாலை அன்னை, ஜெபத்தின் அன்னை. அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஜெபிக்க தூண்டும். பிரான்சிஸ் அசியார் ஜெபமாகவே மாறினார்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது. அந்தோனியார் ஜெபித்து ஜெபித்து ஜெபமாகவே மாறினார். குழந்தை இயேசு கரத்திலே அவர் தவழ்ந்தார். ஆக இதெல்லாம் அனுபவங்கள், நம்மோடு வாழ்ந்தவருடைய அனுபவங்கள். நீங்களும் நானும் பெற முடியும், கட்டாயம் பெற முடியும். இந்த உலகம் நிறைய பராக்குகள் இருக்கிறது, நிறைய தடைகள் இருக்கிறது. இயேசு கற்பிக்கிறார், அவர் நிறைய அற்புதங்களை செய்துவிட்டு சீடர்களை அனுப்பிவிட்டு தனியாக மலை மீது ஜெபிக்க சென்றார் என்று. அப்போ அவர் ஜெபம் தன் தந்தையோடு உள்ள அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார். தனியாக சென்று ஜெபித்தார், எந்த தடையும் இல்லாமல், எந்த பராக்கும் இல்லாமல். யாருமே அவருக்கு அந்த ஜெபத்திற்கு தடை செய்யாமல்
இருக்க வேண்டும் என்பது தனிமையில் சென்று ஜெபித்தார். அப்போ நமக்கு எவ்வளோ தூரம், நமக்கு எவ்வளவு பராக்கு இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளவு நமக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் ஜெபிக்கணும். ஜெபம் முக்கியம், ஜெபம் வேணும் என்கின்ற அந்த விடாமுயற்சி தான் நமக்கு சக்தியாக மாறும், அது அனுகூலமாக மாறும் என்பதில் நம்ம ஐயம் கொள்ளக்கூடாது. 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு தீய சக்தியை சந்திக்கிறார். அது அடையாளம் காணுது. அப்போ எல்லாரும் அந்த தீய சக்தி வாயை மூடும் சொன்ன உடனே அவங்களுக்கு ஆச்சரியம். அப்போ என்ன இது? அதிகாரத்தோடு போதிக்கிறார். அப்போ அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனையும் அவரிடம் இருக்கிறது. ஆகவே அதனால்தான் அவரால் செய்ய முடியும், சொல்ல முடியும், வாய மூடு, அப்பாலே போய் என்று. அவருடைய அந்த பாலைவன அனுபவத்தில் சொல்லப்படும், நம்ம வாசிக்கிறோம், சாத்தானின் சோதனைகளை 3 சோதனைகளை பார்க்குறோம். அவர் இரவும் பகலுமாக ஜெபித்தார், உண்ணாமல் ஜெபித்தார், உறங்காமல் ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் வல்லமையால் சாத்தானை எதிர்கொள்ளும் போது அப்பாலே போய் என்று சொல்லி அப்புறப்படுத்த விரட்டக்கூடிய சக்தி அவர் பெற்றார். இதுதான் நம்முடைய அனுபவம். இன்று அதான் சாத்தானுக்கு தெரியும் யார்கிட்ட நம்ம நெருங்கக்கூடாது, நெருங்க முடியாதுன்னு. அந்தோனியார் நெருங்காது, சாத்தான் ஓடும், மிரளும். ஆக யாரெல்லாம் கடவுளோடு இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட சக்தி இருக்கிறது. நீங்களும் சொல்ல முடியும், அப்பாலே போன். பேய் இருக்குதா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன் ஃபாதர்னு சொல்லுவாங்க. பொய், அத்தனையும் பொய். எல்லாமே ஒரு இமேஜினேஷன். சாத்தான் என்ற உருவமெல்லாம் கிடையாது. தீய சக்திகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது. நன்மை இருந்தால் தீமை இருக்கும், நல்லது என்றால் கெட்டது ஒன்று இருக்கும், இரவென்றால் பகல் இருக்கும், இருக்கிறது. எதில் நாம் எவ்வாறு செயல்படணுமோ அதுவாறு செயல்படணும். தீய சக்தினா நமக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. உள்ளிருந்து வெளியில் வராவிடில் ஒன்றுமில்லை. நம்ம தீயதெல்லாம் உள்ளந்தான் வருது வெளியே. நம்முடைய எண்ணம், பேச்சு, சொல் எல்லாமே தீயது. ஆக அது அதிகமாக 100% ஆகும்போது நம்ம சாத்தானா மாறிடுறோம், அவ்வளோதான். வெளியிலிருந்து யாருமே நமக்கு சாத்தானா தெரிய தேவையில்லை. நம் நல்லதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஆண்டவர் தான் தெரிவார், அற்புதங்கள் தான் தெரியும், தேவமாக தான் தெரிவாங்க. நம்ம எல்லாமே தீயதாக நினைக்கும் போது தீய சக்திகளாக நமக்கு கணக்கு தெரியும். 2 கொம்பு இருக்கும், நாக்கு வெளியே தள்ளி இருக்கும், எல்லாம் பார்ப்போம். சொல்லுவாங்க, ஃபாதர் எங்கள் செய்வனை வச்சுட்டாங்க ஃபாதர், எங்கள் தெரிஞ்சவங்க அவங்க வச்சுட்டாங்க. அதெல்லாம் பொய், வைக்க முடியாது. சாதாரண எலுமிச்சை பார்த்துருக்கிற சக்தி அது சக்தியா? கடவுள்கிற சக்தியை விட அது பெருசா? நமக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு ஐயோ வச்சுட்டாங்களே என்கிற போது நமக்கு அது பாதிக்கும், பயம். அப்போ என்ன செய்யணும்? சாத்தானை ஆண்டவர் சொன்னது போல வாயை மூடு, அப்பாலே போ என்று சொல்லக்கூடிய சக்தி உன்னிடம் இருக்க வேண்டும், என்னிடம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முடியும், உன்னால் முடியும் தம்பி, முடியும். ஜெபிக்க முடியும், சக்தி பெற முடியும், எல்லா சோதனைகளை வெல்ல முடியும், தீமைகளை நாம் அப்புறப்படுத்த முடியும், தீயங்களை தூர வைக்க முடியும். இன்னைக்கு கையிலேயே வச்சுக்கிறோம் எல்லாத்தையுமே. விஞ்ஞானபூர்வமாக இன்னைக்கு தீமைகளை செய்கிறோம், விஞ்ஞானபூர்வமாய் தீமைகளை சிந்திக்கிறோம், விஞ்ஞானபூர்வமாக இன்னைக்கு தீமைகள் நடக்கின்றன. அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் நடக்குது, இனியும் நடக்கும். மனிதனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் நல்லதை கண்டேன், படைத்து விட்டு மகிழ்ச்சி அடைந்தார், என் சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ந்தார். ஆனால் அவன் அந்த சாயலும் பாவனையும் என்ன செய்து குறைந்து போய் இன்றைக்கு தீய சக்திகளாக உருவெடுத்திருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, இந்த இயற்கையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கான். மனிதனிடத்தில் நிறைய சுயநலம், நிறைய தீய எண்ணம், தீய சக்திகளாக தான் இன்றைக்கி உலக நாடுகளில் பாருங்கள், எல்லாரும் சண்டை சச்சரவு, போட்டி பொறாமை, போர். அந்த காலத்தில் முதல் உலகப் போர், 2ஆம் உலக, இனி 3ஆம் உலகப் போர் எப்படி வரும்னு தெரியாது. ஆக இனி போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, குண்டு போட்டு கொள்ளணும்ன்றது இல்லை, வார்த்தையால் கொள்ள முடியும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. ஆக இப்படி நமக்குள்ளே நாம் பெரிய போர் வைத்து கொண்டிருக்கிறோம்.
ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் பார்த்தாண்ட சொல்கிறார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், ஜெபிக்க கற்றுத்தருகிறேன், என்ன செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு நீங்கள் உங்களை மீட்டுக் கொள்ள முடியும் என்பதற்கான கற்பனையை நான் கற்றுத்தருகிறேன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள் என்னிடத்தில், என் சுமை உங்களுக்கு அழுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என்னிடம் என்று. அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், இந்த பிரசன்ன ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நம் அனைவருக்கும் விடுதலை உண்டு, ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் மீது நம்பிக்கை இருக்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் விடுதலை நமக்கு கிடைக்கும். மனசு வேணும், ஆத்துமார்த்த மனசு வேணும், நம்பிக்கை வேணும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது சிறு கடுகு போன்ற விசுவாசம் கூட பெரிய ஒரு மலையை பேர்த்து தள்ளி போக செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்புவோம், நம்புவோம், நம்பிக்கை கொள்வோம், தீய சக்திகளை விரட்ட சக்தி பெறுவோம். ஜெபம் அனுபவத்தோடு நாம் கேட்கின்ற அத்தனை காரியங்களையும் அனுகூலமாக்க இறைவனிடத்தில் மன்றாடுவோம். அன்னாளை போல இன்னொரு சாமுவேல் நமக்கு கிடைக்கும். சாமுவேல் இறைவாக்கினரானார். சாமுவேலுடைய அற்புதமான அந்த புத்தகங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி அனுபவமே நமக்கு ஜெபமாக, சக்தி மிகுந்த ஜெபமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. படிப்போம், கற்போம், இயேசு கற்பிப்பதை நாம் வாழ்வோம், கடைபிடிப்போம், சக்தி பெறுவோம், தீமைகளை வெல்வோம். ஆமென். இப்பொழுது நாம் அனைவருமாக ஜெபிப்போம். நிறைய ஜெபங்கள் நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் இங்கே ஜெபத்திற்காகவே அமர்ந்திருக்கிறோம். குறை உள்ளவர்கள் நாம் நிறைவு பெற வேண்டும் என்று இறைவன் தருகிற அந்த ஜெப அனுபவத்தை பெற நாம் இப்பொழுது உருக்கமாய் மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும், எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் அன்னாளை போல் ஜெபிப்போம். இதோ இந்த பிரசன்னத்தின் கூடாரத்திலே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். நமது முன் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். அவரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை திறந்து வைப்போம். நமது வாய் பேசட்டும், அவருக்கு மட்டுமே புரியட்டும். நாம் என்ன செய்ய கேட்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பது அவருக்கு மட்டுமே புரியட்டும். நான் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். என்னிடத்தில் அந்த விசுவாசத்தின் ஆழத்தன்மையை அவர் அறிய விரும்புகிறார். நம்புகிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, நான் விரும்புகிறேன், நீ நம்புகிறாயா என்று சொல்லி குணப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் என் அருகில் வந்து என்னை தொட சித்தமாயிருக்கிறார். உனக்கு விருப்பமானால், நீ நம்பிக்கை கொண்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீ குணமாக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார்.
இது நேரத்தில் நம்பிக்கையோடு அன்னாளை போல் ஜெபிப்போம். என் ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்கட்டும். முடியாது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்னிடத்தில் எனக்கு கிடைக்க முடியாது என்று சொல்லுகிற நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்ல என்னால் முடியும், என்னால் முடியும், நம்பிக்கையோடு கேள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, எத்தனையோ விண்ணப்பங்களை சுமந்து வந்திருப்போம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், கண்ணீர் கவலை இருக்கும். எனக்காக மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், சமுதாயத்திற்காக ஜெபிக்கணும், என் உறவுகளுக்காக ஜெபிக்கணும். நான் நிறைய பேருக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, எனக்காக ஜெபிங்க என்று சொல்லி. அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கணும். நோயாளியாக இருக்கிற ஜெபிக்கணும், குணம் பெற ஏங்கி தவிர்க்கிறதாக ஜெபிக்கணும். நிறைய பேர் அந்த நோயுற்றோராய் நாம் இருப்போம். நமக்குள்ளேயே நோய் இருக்கும், உடல் நோய் இருக்கும், பாவ நோய் இருக்கும். ஆண்டவர் அப்பாலே போ என்று சொல்லி அத்தனை சக்திகளையும் தீய சக்திகளையும் அப்புறப்படுத்த சித்தமாயிருக்கிறார். என் ஆண்டவர் என் அருகில் இருந்து என்னை தொடுகிறார், என்னை குணப்படுத்த விரும்புகிறார். நான் என்னை முழுவதுமாக கையளிப்பை கொடுத்து அவருக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இன்று நற்செய்தி சொன்னது போல, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். ஆம், நானும் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் தான். ஆகவே எனக்கு இறைவன் சக்தி தருகிறார். என்னிடம் ஆண்டவருடைய பலன் இருக்கிறது. என்னை தீமை அஞ்சாது, தீமை அண்டாது, தீமை என்னை விட்டு அகன்று போகும், அப்புறப்படுத்தப்படும். நான் அதோடு வாழ முடியாது, ஆண்டவரோடு மட்டுமே நான் வாழ்வேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்னை மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். சேர்ந்து ஒரு முறை பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான். இயேசு இரட்சகர், நாசரேத்தூர் இயேசு நம்மை விடுவிக்கிறார். நம்புவோம். சத்தமா 3 முறை ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். வண்ணம் உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமெங்கும் ஆலயம், நாடும் அதில் ஓராகமம்.
எந்தன் உள்ளம் அது என்னாலும் உன் இல்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, துறவியான புனித அந்தோனியாரை பற்றி எரிச் செய்த அதே பற்றுணர்வை உமது தீர்ப்பீடத்தை அணுகி வரும் எங்களுக்கும் தந்தருளும். அதனால் தூய இதயத்தோடும் ஆர்வம் மிகுந்த பிறரன்போடும் உமக்கு இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் அனைவரும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க திருவலமானார். மேலும் இருளில் இருந்து முது உயர்த்தகு ஒளிக்கு நீர் எங்களை அழைத்ததால் நாங்கள் என்றும் எங்கும் உமது வல்லமையை எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உமது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமானவர், மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நவநாள் திருப்பலியிலே நாங்கள் அனைவருமாக உமக்கு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு முன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், குறிப்பாக இங்கு திருப்பயணிகளாக என் திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய குறைகளை போக்கி நீர் கொடுத்த அன்பும் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்த நாங்கள் குழுமி இருக்கிறோம். மேலும் எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இந்த திருப்பலி வழியாகவும் இந்த திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்த குடும்பங்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விற்காகவும் மேலும் நன்மையால் எங்கள் அனைவரையும் நிரப்புகிறீர் என்கின்ற எண்ணத்தோடு திரு அவையை வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இந்த திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அன்பு அமல அன்னை, அவருடைய கணவரான கனவின் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குதவராய் இருந்தோர், எங்களுடைய பாதுகாவல் கோடி அற்புதர் புனித தோணியார், புனித கார்ல் அக்கத்தேஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபிப்போம். ஜெபம் மூலம் நாம் இறைவனை அடைய முடியும், இறைவனிடத்தில் நாம் மன்றாடுவதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கையோடு இயேசு கற்பித்த ஜெபத்தை உருக்கத்தோடு சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கரிவொளி போல் காத்து வருவது பேருவாரத்திற்காக அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சேவைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு நம்பிக்கையாளர்களே, இந்த மாதத்தின் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையிலே இந்த பிரசன்னத்தின் ஆலயத்திலே ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கின்ற மன்றாட்டுகளை தெரிவிக்க வந்திருக்கின்ற விண்ணப்பங்களை சுமந்து வந்திருக்கின்ற நன்றிகளை சொல்ல வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு எங்களுக்கு நம் அனைவருக்குமாக ஒரு புனித ஆண்டு. திருத்தந்தை லியோ 14ஆம் லியோ அவர்கள் இந்த ஆண்டை புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். ஜனவரி 10 இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வரையிலும் இந்த ஆண்டு புனித ஆண்டாக அசிசியாருடைய 800வது அவருடைய இறந்த நினைவு நாளை கொண்டாடி இந்த ஆண்டை நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமாக எங்கெல்லாம் பிரான்சிஸ்கன் தந்தையர்கள் துறவிகள் இருக்கிறார்களோ, இல்லங்கள் இருக்கிறதோ, அவர்களுடைய இல்லங்களை அல்லது அவருடைய ஆலயங்களை சந்தித்து ஜெபித்தால் பரிபூரண பலன். அங்கே சென்று ஒப்புரவு சாதனத்தை பெற்று மனமாற்றம் அடையும் பொழுது நிறைவான பரிபூரண பலன் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு முழுவதுமாக எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் எத்தனை முறை போனாலுமே அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை திருத்தந்தை நமக்கு பரிபூர்ண பலனாக நாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டை நம்ம சரிவர பயன்படுத்திக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை மறுநாள் பொங்கல் விடுமுறை நினைக்கிறேன் இல்லையா? நம்ம தமிழர் நன்றி பெருவிழா, விவசாயிகள் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற விழா, அறுவடையின் விழா. ஆகவே இந்த விழாவின் வாழ்த்துக்களை முதற்கண் உங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, விவசாயிகள் வாழ்விலே கட்டாயம் நிறைவு வேண்டும். ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க நமக்காக, நாம் சாப்பிடணுன்னா அவங்க உழைச்சாகணும் இல்லையா? இப்போ நாங்களே ஆண்டுதோறும் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் திருச்சியில் ஒரு சில பங்குகளில் சென்று ஆண்டுதோறும் அந்தோனியார் நெல் வாங்குவோம். நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று நாங்கள் கையேந்துவோம். எங்களுக்கு என்று அவர் கொடுக்குற சாப்பாடு தான், அரிசி தான். நாங்கள் மட்டுமல்ல, இங்கே அமலாசிரமத்தில் மட்டுமல்ல, இறையல் கல்லூரியிலும் மற்ற இடங்களிலும் நாங்கள் சாப்பிட்றோம். ஆகவே அந்த அத்தனை விவசாயிகளையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவள் விவசாயம் வீணாக போகக்கூடாது. மழை பெய்து வீணாக அந்த அறுவடை நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவருடைய உழைப்பிற்கான ஊதியத்தை நிறைவாய் தர வேண்டுமாய் நாம் ஜெபிக்கணும். அவர்கள் அனைவரையும் நம்ம வாழ்த்தி ஹாப்பி பொங்கல் சொல்வோம். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். அன்பார்ந்தவர்களே, குரு மாணவர் நிதி வழங்குகின்ற உபகாரிகள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து சொல்லுகிறோம். மிஸ்டர் ஜே பாஸ்டின் செல்வம் திருச்சி சார்ந்தவர், ஞான ஜோதி திருச்சி,
ஜான்சன் திருச்சி, ஜான் அலெக்ஸ் திருச்சி, டேவிட் திருச்சி, சேகர் பெரம்பலூர், ஜாக்குலின் பொன்மலை, பாக்கிய செல்வி திருச்சி, ஜாக்குலின் பொன்மலைப்பட்டி, இவர்களை நம் நன்றியோடு வாழ்த்தி கரம் தட்டி வாழ்த்துவோம். அப்பம் வழங்கியவர்கள் கரோலின் பிரபு, குலமாணிக்கம், சேகர் பெரம்பலூர், இவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். தொடர்ந்து உங்களுடைய தாராள உள்ளத்தோடு எங்களுக்கு இது குருமானவர்களுக்கான உபகாரங்களை செய்யுமாறு உங்கள் அன்போடு வேண்டுகிறோம். குருமானவ நிதி, நன்கொடை மற்றும் திருப்பலி கருத்துக்களை நமது திருத்தல அலுவலகத்தில் செலுத்தி அதற்கான ரசீதை பெறுங்கள். 2026க்கான காலண்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது சொற்பம், நீங்கள் விரைவில் வாங்கி நீங்களும் பிறரும் பயனடைய உங்கள் அன்போடு வேண்டுகிறோம். அந்தோனியாருடைய கேலண்டர், அந்தோனியாருடைய படம் பொறித்த பனியன்லாம், சின்ன சின்ன பனியன்லாம் இருக்குது, பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் மற்ற அருள் பொருட்கள் நம்முடைய கடைகள் இருக்கிறது, புத்தகங்கள் விற்கப்படுகின்றன, வாங்கி பயன்பெறுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டிலே மார்ச் மாதம் 17ஆம் தேதி நமது 13 வார அந்தோனியார் நவநாள் தொடங்குகிறது. ஆக இப்பொழுதே முன் அறிவிக்கின்றேன். ஆக இந்த திருநாள் நவநாளுக்காக முன்னவாரி அறிவித்து அதற்கான தயாரிப்புகளை தொடங்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அன்புக்குரியவர்களை, கவுன்சிலிங் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். அருட்தந்தை சலேசி சபையை சார்ந்த ஆரோக்கியராஜ் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து விடாமுயற்சியோடு வருகிறார். மழை இருந்தாலும் சரி, வர முடியலனாலும் சரி, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு இங்கே வந்துடுவார். காலையிலேயே வந்து நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நிறைய பேர் அவரோட பயனடைந்திருக்காங்க. சொல்லுவார், இன்னைக்கு காலைல கூட சொன்னார். தொடர்ந்து அவர் கான்டாக்டில் இருக்கிறார். கவுன்சிலிங், பாவசங்கீத்தினத்தோடு சேர்ந்த கவுன்சிலிங், அப்புறம் குடிகாரர்களுடைய மறுவாழ்வு. இவர் இங்கே மட்டும் இல்லை, அவரை தொடர்பு கொள்வதற்கு ஃபோன் நம்பர் வாங்கிட்டீங்கன்னாக்க அவர் இல்லத்துக்கே வருகிறார். ஆக அவர் நிறைய பங்குகளை பணியாற்றியிருக்கிறார், நிறைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்காங்க. இப்பொழுது இனி இவரும் காலங்களில் அவர் இப்படி ஆன்மீக ஆலோசனை கொடுத்து மறுவாழ்வு பெற உதவி செய்ய முடியும் நம்பிக்கையில் அவர் தன்னை முழுது ஒப்பு கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க, இறைவன் அவரோடு துணை இருக்க, நிறைய பேர் விடுதலை பெற, மறுவாழ்வு பெற, நல்வாழ்வு பெற இறைவன் அவருக்கு துணை செய்யட்டும் நம்ம வாழ்த்துவோம். அதோடு நம்முடைய அருள் சகோதரி அவர்கள் நம்முடைய கூத்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த இல்லத்திலிருந்து ஒரு சகோதரி இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து 2 மாதத்திலே 2-3 வாரங்கள் தொடர்ந்து வருவார்கள். பொதுவான ஆலோசனை, மனநல உளநல ஆலோசனை வழங்குவதற்கு சிறுவர்கள், பெண்கள் யாராக இருந்தால் கூட நீங்கள் அவரை அணுகலாம். அவர் திருப்பலி முடிந்தும் இருக்கிறாங்க, நாள் முழுவதும் இருப்பார்கள். ஆகவே அவரிடமும் நீங்கள், இந்த திருத்தலமானது பாவசங்கீதனம் மட்டுமல்ல, மற்ற எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள் பயன் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அதோடு நம்முடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவருடைய கல்லறையில் அவருக்கான பரிந்துரையாளர்கள் வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக 12 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகிறது. நிறைய பேர் அவர் விட்னஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சென்று பயன்பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற யாராவது இருந்தால் பீடத்தின் அருகில் வந்து இறையாசை பெறலாம். Those who are celebrating their birthdays today and marriage anniversary, please come forward to get special blessing. எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். அதனால் துறவியான புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி இவ்வுலகு சார்ந்தவற்றை அல்லாமல் மேலுலகு சார்ந்தவற்றை ஞானத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவோடு மாட்சியில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. இந்த ஜெப வேளையிலே உங்கள் சிறப்பான ஒரு ஜெபத்தை உங்களை வேண்டுகிறேன். நமது மூத்த சகோதரர் அருட்தந்தை பி அருள்தாஸ் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்கிறார். நாளைக்கு அவருக்கு சிறிய அறுவை சிகிச்சை, அவருக்காக மன்றாட வேண்டும் என்றும் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம்.
சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு கூடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களில் எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து எங்களை வழிதவர விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களை விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ராயேலே பயப்படாதே, நானே உன் தேவன். கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ராயேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ராயேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நவநாள் ஜெபம்.
திருக்குழந்தை இயேசுவை கரத்திலேந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் இன்று உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனில் அடைந்து தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய் அந்தோனியார் வழியாக நம் அனைவருக்கும் எண்ணற்ற நன்மைகளையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பையும் என்றென்றும் நமக்கு வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வந்தலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவார். புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும்
மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.